Assalamualaikum, namaste, namaskar, vanakkam, vandanam and welcome my dear friends. You're watching Technotv Tamil channel. So guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன டாபிக் அப்படினா உங்க ஃபோன் செமையா ஹேங் ஆகுதா? ஓகே. RAM ROM அதிகமா இருந்தா கூட உங்க ஃபோன் செமையா ஹேங் ஆகுதா? ரொம்ப ஸ்லோ டவுனா ஓடுதா? உங்க ஃபோன் பேக் அமுக்குனா சீக்கிரம் வர மாட்டேங்குதா? ஃபோன் வந்து ஹேங் ஆகுதா? ஸ்ட்ரக் ஆகுதா? இது மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம். ஸோ இதுக்கான ரீசன்லாம் என்ன அப்படின்னா, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோனில் ஒன்று ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னா ரேம் வந்து ஒன்று கம்மியாக இருக்கணும், இல்லாட்டி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கணும், இல்லாட்டி அதிகமான ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லைனா உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ஆப் இப்படி இருக்கும், அதில் மால்வேர் ஆர் வைரஸ் இருக்கும், அதனால் ஃபோன் வந்து ஹேங் ஆகும், ஹீட் ஆகும். ஓகே. ஸோ இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, இந்த ஃபோன் ஹேங் ஆகிறதுலேருந்து, நம்ம ஃபோன் ஸ்லோவாக இருக்கிறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து முழுசாக புரியும். என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு செட்டிங் தான், நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ஒரே ஒரு செட்டிங் தான் பண்ண போகிறோம். அந்த செட்டிங் என்னன்னு இப்போ நம்ம ஃபோன் ஸ்க்ரீனுக்கு போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்க போகிற டெய்லி டெக் அப்டேட்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து சார். ஓகே. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்தாச்சு நம்ம ஃபோன் ஸ்க்ரீனுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேரெக்டாக செட்டிங்ஸ்க்கு போயிடுறோம். ஓகே. செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் இப்போ என் ஃபோன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே. செட்டிங்ஸ்க்கு போயிடும். செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் அபவுட் ஃபோனுக்கு போங்க. ஓகே. அபவுட் ஃபோனுக்கு போங்க, இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சூப்பர் விஷயம். ஆனால் இப்போ நான் அபவுட் ஃபோனுக்கு எதுக்கு போகிறேன் அப்படின்னா, என்னோட டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் போகிறேன். ஓகே. அபவுட் ஃபோனதுக்கப்புறம் இங்கே என்னோட ஃபோன் இப்போ நான் ரெட்மி எம்ஐ யூஐ யூஸ் பண்ணிக்கிட்டதுனால இங்கே இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், எம்ஐ யூஐ வெர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நான் 5 வாட்டி கிளிக் பண்ணணும். 5 வாட்டி கிளிக் பண்ணணும், என்னோட டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இன்கேஸ் இப்போ கவனமாக கேட்டுக்கோங்க, இன்கேஸ் நீங்கள் வந்து பழைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, 3G அந்த அந்த 2 இயர்ஸ் பிஃபோர் மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இங்கே பில்டு வெர்ஜன் அப்படின்னு ஒன்று வரும். ஓகே. பில்டு வெர்ஜனில் வந்து நீங்கள் 5 வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். லாஸ்ட் டைம் ஃபோன்ஸ்லாம் பில்டு வெர்ஜன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் accessibility-ல இருக்கும் அந்த டெவலப்பர் ஆப்ஷன். ஆனால் இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக எல்லா வர்ற ஃபோன்ஸு ரியல்மி, எம்ஐ, ஓப்போ, சாம்சங் இது மாதிரி ஃபோன்ஸ்லாம் இந்த எம்ஐ யூஐ வெர்ஜன் இருந்துச்சுன்னா எம்ஐ, ரியல்மியில் அது மாதிரி ஒரு வெர்ஜன் வரும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாகவே வந்துடும். ஓகே. இப்போ நான் இங்கே எம்ஐ யூஐ வெர்ஜனில் கிளிக் பண்ணோன்னு என்ன சொல்லுது தெரியுமா? நோ நீட், யூ ஆர் ஆல்ரெடி டெவலப்பர். நான் ஆல்ரெடி டெவலப்பர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைரெக்டாக பேக் போயிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன் இப்போ என்னோடய டெவலப்பர் ஆப்ஷனுக்கு. ஓகே. அடிஷ்னல் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு கீழே போனீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன்னு ஒன்று இருக்கும். இங்கே போனதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கப்புறம் இல்லைங்க, இப்போ இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே. இங்கே பாருங்கள், விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், ட்ரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல் அண்டு அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டைரெக்டாக எல்லாத்தையும் போயிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. இது 1.5 இருக்கும் நீங்கள் ஃபோனை இது பண்ணும்போது, இல்லாட்டி 1x இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் இதை எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டுறீங்களோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை இப்போ இன்கேஸ் கூட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஃபோன் வந்து ஸ்லோவாகும். ஓகே. இப்போ நான் 0.5 வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய ஃபோன் ஸ்லோ, இப்போ 1 வச்சுருக்கேன் அப்படின்னா இன்னும் ஸ்லோ, 1.5 வச்சுருக்கேன்னா இன்னும் ஸ்லோ, 2 வச்சுருக்கேன்னா அது ரொம்ப ஸ்லோ ஆயிரும், 5xலனா ரொம்ப ஸ்லோ. நீங்கள் கடுப்பாயிருவீங்க இந்த 10xலாம் வச்சு ஃபோன்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கேரண்டி கொடுக்குறேன், உங்கள் ஃபோன் வந்து இந்த ஆப்ஷனில் இருக்கும், 1xல இருக்கும். ஓகே. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அனிமேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப் பண்ணோன்னா உங்கள் ஃபோன் வந்து ஹேங்கும் ஆகாது, இப்படி ஸ்லோ டவுனும் ஆகாது. இப்போ பாருங்கள் என்னோடய ஃபோன் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபாஸ்ட்டாக. ஓகே. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுது எல்லாமே. நான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபாஸ்ட்டாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோன். ஏதாச்சும் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி, இப்போ இன்கேஸ் இந்த சிம்பிள் இதை ஆப்பை யூஸ் பண்ணி இப்படி பேக் பண்ணணும்னா இந்த பாருங்கள், இப்போ கூகுளை ஓப்பன் பண்ணிட்டேன் நான். இப்போ பேக் பண்ணணும்னா சீக்கிரமே வந்துடலாம் இது மாதிரி. ஸோ கைஸ், இதுதான் நம்ம இன்னும் வீடியோவில் பார்த்தது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வரப்போகுது அப்படின்னா, உங்கள் ஃபோன் பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் கொண்டு வர போகிறேன். ஸோ என்னோட கனெக்டடாக இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.